ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ஃபுல் டே என்ன ஃபுட்டு நான் எடுத்துக்கிட்டுறேன் அப்படின்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆரஞ்ச், ஒரு பாயில்டு எக்கு, அதுக்கப்புறம் ஒரு குக்கும்பர், நட்ஸுக்கு பதில் நான் இன்றைக்கி வந்து பம்கின் சீடும் சன்ஃப்ளவர் சீடும் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எக்கு வந்து நீங்கள் பாயில்டு எக் எடுத்துக்கிட்டீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லனா ரொம்ப நல்லது. 12 மணிக்கு பசிக்கிற மாதிரி இருந்தது. நான் மார்னிங் டைமில் டீ காஃபி எதுவுமே எடுத்துக்கிட்டது இல்லை. ஸோ அதுக்கு பதில் வெள்ளை பூசணிக்காய் வச்சுருந்தேன். வெள்ளை பூசணிக்காயில் ஒரு சின்ன பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஜூஸாக அரைச்சி வடித்து எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஒரு பிஞ்சு வந்து உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன அளவுக்கு மிளகும் ஜீரகமும் தட்டி இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மிளகும் ஜீரகமும் நீங்கள் வந்து பொடியாக போடாமல் தட்டி போட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும். லெமன் ஜூஸ் வந்து உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட லெமன் கிடையாது, அதனால நான் இந்த மாதிரி எம்டியாக தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் கூட நீங்கள் இதை வந்து எடுத்துக்கிடலாம். லஞ்சு 2:30க்கு நான் எடுத்துக்கிட்டேன். லஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். வெள்ளை பூசணிக்காய் வந்து ஜஸ்ட்டு தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றி அதில் ஒரு கூட்டு மாதிரி பண்ணியிருந்தேன். ஒரு எக்கு வந்து பொரியல் மாதிரி நான் வந்து பண்ணிட்டேன். கொஞ்சோண்டு ஆனியன் போட்டு அந்த மாதிரி பண்ணிவிட்டு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இஞ்சி துவையல் வந்து 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வடகம் வந்து இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றேன் அப்படிங்கிறதுனால அதையும் எடுத்துக்கிட்டேன். நைட்டு டின்னர் வந்து 8 o'clock எடுத்துக்கிட்டேன். இன்பிட்வீன் கேப்பில் 5 o'clock நான் வந்து ஒரு 1/2 கப் டீ வந்து வித்தவுட் சுகர் போட்டு குடிச்சிருக்கேன். ஸோ டின்னர் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சலாடு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கிராபோட கிரேவி மட்டும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். சலாடில் வந்து குக்கும்பர், அதுக்கப்புறம் கேரட்டு, செலரி இந்த மூணையும் வந்து சலாடு மாதிரி பண்ணி அதில் வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கிராப் வந்து ஆஸ் யூஷுவலாக நம்ம எப்படி பண்ணுவோமோ அதில் ஒரு பீஸ் மட்டும் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வந்து என்னோட டின்னர், என்னோட லாஸ்ட் மீல் இன்னைக்கு. இதுக்கப்புறம் நான் எந்த ஃபுட்டுமே வந்து எடுக்க மாட்டேன். தண்ணி குடிச்சிட்டு நான் வந்து 9:30க்கு வந்து படுத்துருவேன். ஸோ நெக்ஸ்ட் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஆல்மோஸ்ட் வந்து நான் 8 o'clock தான் என்னோட நெக்ஸ்ட் ஃபுட்டு எடுத்துப்பேன். பிஃபோர் தட் நான் மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து தண்ணி மட்டும்தான் வந்து குடிச்சுப்பேன். ஸோ நாளைக்கான ஃபுட்டு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றேன் அப்படிங்கிறத நாளைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.